தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. எங்க அக்காவோட மாப்பிள்ள. ஓ அப்படியா, சரி சரி. இந்த பாப்பா ஏங்க இந்த டீட்டெயிலாம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுமா? அவரை பார்க்கிறதுக்கு பெர்மிஷன் லெட்டரோட வந்திருக்கேன். அவரை பார்க்க அலோ பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். முதல்ல லெட்டர் கொடுங்க. ஏமா ஏமா என்னம்மா நீ இவ்வளோ கோவப்படுற? யாரு என்னன்னு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு அதிகாரிங்க லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. நாளைக்கு பிரச்சனைனா நீ என்னையா கிழிச்சிட்டு இருந்தான்னு எங்க தலைதாமா ஊட்டுவாங்க. ஏன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஜெயிலுக்கு குண்டு போட வந்த மாதிரி தெரியுதா? என் மாமா என்ன தீவிரவாதியா? அட என்னம்மா நீ 2 கேள்வி கேட்க கூடாதா? யாரு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம்னு கேட்டேன். ஏன் சொல்றேன்னா இப்படிதான் நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சு. முதல்ல பார்க்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாரு உன் மாமா. அப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு பெரிய அம்மாவை கூட்டிட்டு வந்துச்சு. அந்த அம்மா சமரசம் பண்ணி அவங்கள பேச வச்சாங்க. பெரியம்மாவா? அப்போ வந்தது மல்லியா? ஆமாமா, மல்லிகா தான். 2வது கல்யாணம் பண்ணிருக்காரு போல. சித்தி, மல்லிமா டாடாவை பார்க்க வந்தாங்களா? சித்தி, நான் மல்லிமா பார்க்கணும் ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ். வெண்பா சும்மா இருக்க மாட்டே. என்ன சொல்லி என் கூட வந்த? இப்போ வந்து மல்லிகிலே நடம் பிடிச்சிட்டு இருக்க. சும்மாரு. பாப்பா யாருமா? அந்த பொண்ணோட பொண்ணா உங்க கூட வந்திருக்கு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மேல் இடத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏமா இருமா, நான் சொல்லிட்டு வரேன். அவர் வராரோ பார்க்க மாட்டேன்னு சொல்றாரோ எனக்கு தெரியாது. அப்புறம் அத வந்து உன்கிட்ட சொன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வராத. குழந்தையோட வந்திருக்கன்னு போய் தெளிவா சொல்லிட்டு வாங்க. சரிம்மா. வெண்பா, வீட்ல நல்ல புள்ள மாதிரி பேசிட்டு இங்க வந்து மல்லிய பாக்கணும்ன்ற பிச்சு போடுவேன். சித்தி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். டாடாவை மட்டும் பார்த்து பேசிட்டு போயிடலாம். ஏப்பா நில்லுப்பா. என்னப்பா பலே ஆள் தானே, விஐபி மாதிரி உன்னை பார்க்க ஆளுங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. உன் கொழுந்தியாப்பா? பேர் என்னமோ போட்டு இருந்துச்சே, உஷாதான்னு நினைக்கிறேன். யாரு? நிஷாவா? ஆமா ஆமா ஆமா, நிஷா தான். உன்னை பார்க்கணுமா, ஸ்பெஷல் பர்மிஷனோட வந்திருக்கு. பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க அவகிட்ட. இதத்தான் நீ சொல்லுவன்னு சொன்னப்பா. அந்த பொண்ணு முறைக்குது. அவ முகத்துல முழிச்சாலே பாவங்க. அவளை அப்படியே திரும்பி பார்க்காம வெளியில போக சொல்லுங்க. அத சொன்னா அவ கேட்க போறாளான்னு தெரியலையே. நல்ல வேலைடா சாமி நமக்கு. ஏன்பா அந்த நிஷா பொண்ணு கூட? யாரு? அவ அப்பன் தானே. அவனெல்லாம் நான் பார்த்தேன்னா கொலைகாரனை மாறிடுவேன். தயவு செஞ்சு என் கண்ணில் மட்டும் பட வேணும்னு சொல்லுங்க அவங்கிட்ட. அப்பாலாம் இல்லப்பா, ஒரு சின்ன குழந்தை. பேரு கூட வெண்பாவா? ஆமாப்பா, வெண்பான்னு தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. சார், ஏன் பொண்ணு சார் அது? ஏன் பொண்ணு தான் வெண்பா. எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும் சார், உடனே பார்க்கணும். கொஞ்சம் கதவு திறங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சீக்கிரம் சார். வெண்பா, 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 வெண்பா டாடா வந்திருக்க பாரு. என்ன மாமா, என்ன தேடுறீங்க? வெண்பா, வெண்பா. பொறுங்க மாமா, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? பொறுமையா பாக்கல உங்க பொண்ண. நிஷா, முதல்ல வெண்பாவை கூட்டிட்டு வா. என்கிட்ட 2 வார்த்தை நீங்க பேசக்கூடாதா? உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா இப்படி பண்றீங்களே மாமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க மாமா? இங்க எல்லாம் சௌகரியமா இருக்கா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் முன்னாடி மாதிரிலாம் ஜெயில் இப்ப இல்லல மாமா. நிறைய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்றது மாமா,
இது நீங்களா தேடிக்கிட்டது. என்கிட்ட கேட்டா நீங்க மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களா அவளை ஆயம்மா வேலை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. சரி, ஆயம்மாவ தான் வந்திருக்கான்னு பார்த்தா அவளையே கட்டிக்கிட்டீங்க. எப்படி இருக்க வேண்டிய நீங்க இப்ப பாருங்க, கம்பெனி சொத்து எல்லாத்தையும் இழந்து இப்படி ஒண்ணும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல, இப்போ ஜெயில வேற இருக்கீங்க. உங்க தலையெழுத்தை யாராலுமே மாத்த முடியாது மாமா. ஏய் நிஷா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்ன வேணாலும் திட்டிக்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வெண்பாவை கூட்டு வா இப்போ. பாக்கலாம் மாமா, நான் முதல்ல பேச வேண்டியதை பேசிக்கிறேனே. அப்புறம் காலையில என்ன டிஃபன் மாமா? இப்பெல்லாம் ஹெல்த்தியா பிரேக்ஃபாஸ்ட் தராங்களாமே, அப்படியா? அங்கிள், என்ன பாப்பா? டாடாவை பார்க்க எப்போ விடுவீங்க? அதான் அப்பவே விட்டாச்சே, மொத்தம் 10 நிமிஷம் தான். அங்கிள், நான் பார்க்கலையே. நிஷா சித்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன அனுப்புவீங்களா? சரிதான், உங்களை ஒவ்வொருத்தரையும் அனுப்பி 10-15 நிமிஷம் சொந்த கதை சோக கதைலாம் பேச வச்சுட்டு உங்களை அனுப்புறதுக்கு தான் நான் இருக்கேனா? உன் சித்தி கூடவே நீயும் போயிருக்க வேண்டியதானே? இல்ல, அவங்க முதல்ல பேசிட்டு அப்புறமா தான் என்ன அனுப்புவேன்னு சொன்னாங்க. இத பாரு, உன் சித்தி போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நான் போட்டுமா? அவங்க இப்ப வந்தா மீதி இருக்கிற 4 நிமிஷத்துக்கு உன்னை பார்க்க விடுறேன், இல்லைன்னா விட முடியாது. பாப்பா, அவங்க வரட்டும். சித்தி வாங்க, நான் டாடாவை பார்க்கணும் ப்ளீஸ். நான் டாடாவை பார்க்கணும், வாங்க சித்தி. பாப்பா, கத்தி பிரயோஜனம் இல்ல, இங்க இருந்து கத்துனாலாம் அங்க யாருக்கும் கேட்காது. சித்தி சொல்லுங்க மாமா, நான் வேணா வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரவா? நிஷா, நீ என்ன இரிட்டேட் பண்ணாத. நீ வெண்பா கூட்டிட்டு வந்திருக்கியா, இல்ல நான் பாக்குறதுக்காக அவர்கிட்ட போய் சொல்லி இருக்கியா? காட் ப்ராமிஸா வெண்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. வெளியில தான் வெயிட் பண்றா, என்ன நம்புங்க. நீ இப்ப வெண்பா கூட்டிட்டு வா, நான் அவளை பார்க்கணும். என்கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேசுனீங்கன்னா கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். என்கிட்ட தான் பேசவே மாட்டீங்களே. அப்புறம் என்ன, வெண்பாவாவது குண்பாவாவது. ஏய், ஏய், என்ன வேணா என்ன பேசு, ஒண்ணு ஏதாவது பேசுன உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த கம்பி வலைக்கு பின்னாடி நின்னு கர்ஜிக்கலாம், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா, இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு சாரி வியர் பண்ணாதான் பிடிக்கும்னு ரேணுகாக்கா எப்பவும் சொல்லுவாங்க. இந்த கலர் உங்க ஃபேவரட் தானே? உங்களை பார்க்கிறதுக்காக ஸ்பெஷலா கட்டிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ஏய், எனக்கு எரிச்சல் படுத்தாத. அவங்க 10 நிமிஷம் தான் அலோ பண்ணுவாங்க. நீ வெண்பா கூட்டிட்டு வா. 2 வார்த்தையாவது பேசிக்கிறேன், கொஞ்சம் கூட்டிட்டு வா. அம்மா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஏய் நிஷா, போய் வெண்பா கூட்டிட்டு வா போ. அட கடவுளே, அதுக்குள்ள 8 நிமிஷம் கடகடன்னு ஓடிடுச்சு. டக்கு டக்குன்னு டைம் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது மாமா. இன்னும் நம்ம பெருசா எதுவுமே பேசிக்கலையே, ஆனா அதுக்குள்ள டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நிஷா, 1 நிமிஷமாவது வெண்பாவை என் கண்ணுல காட்டு. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு கூட பதில் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்டதை மட்டும் எப்படி மாமா நான் செய்வேன்னு எதிர்பார்க்கறீங்க? ஏய், உனக்கு அப்படி என்ன செய்யணும்? சாரி எப்படி இருக்குன்னு கேட்டனே. ஏய், ரொம்ப நல்லா இருக்கு, போய் வெண்பாவை கூட்டிட்டு வா. வெண்பாவை பார்க்கிறதுக்காக சும்மா அடிச்சு விடுறீங்க. நான் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி நல்லா சாரிய பார்த்து ரசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், உள்ள இருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, என் பொறுமையை சோதிக்காத. வெண்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடி. என்ன, ஜெயில இருக்கப்பவே இப்படி எகிர்றீங்க? நீங்க கேட்டா நான் கூட்டிட்டு வந்துடணுமா? ஆமா, வெண்பாவை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்க கூட்டிட்டு போறதா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, அவளை நான் உங்க கண்ணுல காட்டவே மாட்டேன், காட்டவே மாட்டேன். ஏய் நிஷா, ஏன் இப்படி பண்ற? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மாமா, இப்ப எப்படி கெஞ்சுறீங்க அதே மாதிரி தானே நானும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமான்னு உங்க பின்னாடி எப்படி சுத்தன கெஞ்சுன. என்ன ஒரு மனுஷியா மதிச்சீங்களா? நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்க? ஒரு புழு மாதிரி தானே பாத்தீங்க. இப்ப மட்டும் நீங்க கெஞ்சின உடனே நான் கூட்டிட்டு வந்துடணுமா? ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் மாமா, அந்த ஆள் லத்தியோட வந்துட போறாரு, பார்க்கலாம். தெரியல, வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். பாய் நிஷா, மாமா. நிஷா இங்க பாரு, நான் சொல்றத கேளு நிஷா. என் வெண்பாவை ஒரு தடவை கண்ணுல காமிச்சிரு, கொஞ்சமாச்சு. இந்த கெஞ்சலும் கதறலும் காதுக்கு ரொம்ப எதமா இருக்கு மாமா. நின்னு நாள் பூரா கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
பட் என்ன பண்றது முடியாதுல்ல. அந்த வேதனையோட தான் மாமா போறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ம்? ஏய் நிஷா நிஷா இந்த மாதிரி பண்ணாத நிஷா. வெண்பாவை காட்டு நிஷா. வெண்பா வெண்பா மா இருங்கம்மா இருங்க. பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க. போர்டு போட்டிருக்கோம்ல, கேட்டு முன்னாடி காரை பார்க் பண்ணா என்னமா அர்த்தம்? போர்டு போட்டிருக்கான், அதெல்லாம் நாங்க பார்க்கல. போர்டு போட்டிருக்கோ இல்லையோ, வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை பார்க் பண்றீங்களே, உள்ள இருந்து எப்படி வருவாங்கன்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? காமன் சென்ஸ் போதுமேம்மா. இதுக்கு போர்டு போடணும்னு என்ன அவசியம்? ஹலோ, அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு? என்ன மேடம் நீங்க, நான் என்ன சொல்றேன்னு புரியலையா உங்களுக்கு? காரை எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திருக்கீங்க, நாங்க எப்படி வெளியில போறது வர்றது? இந்த வயசுல இப்ப நீ என்ன வெளியில போய் பண்ண போற? பேசாம வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பாரு போ. மேடம், என் வயசு என்ன உங்க வயசு என்ன? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னையா மரியாதை? தேவையில்லாம ரோட்ல நின்னு வயசு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஹலோ மேடம், என்ன பேசுறீங்க? வயசு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றேனா? ஏன் இப்படி ட்விஸ்ட் பண்றீங்க? ஆமா, அப்படிதான் நான் ட்விஸ்ட் பண்ணுவேன். இவள கைய பிடிச்சு இழுத்துன்னு கூட சொல்லுவேன். பேசாம போயிடு, அதான் உனக்கு நல்லது. இத பாரு, எனக்கு மீட்டிங் இருக்கு, 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும். வந்து கார் எடுத்துட்டு போயிடுவேன். ரஞ்சி, நீ வா போலாம். அம்மா என்னம்மா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க? கார் இப்ப எடுக்க போறீங்களா இல்லையா? எடுக்க முடியாது. என்னையா பண்ணுவ? இத பாருங்க, தப்பு உங்க மேலதான். அதையும் தாண்டி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. இது சரியில்லை. தயவு செஞ்சு கார் எடுங்க. யோ, என்னையா நீ? அதான் 1 மணி நேரத்துல எடுத்துருவோன்னு சொல்றோம்ல, விட்டா சும்மா ஓவரா பேசிட்டே போற. என்னம்மா பேசுற? என் பேத்தி வயசுல இருந்துகிட்டு என்ன இப்படி பேசுற? என் வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டரை பார்க்க போகணும். புரிஞ்சுக்குங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. ஏயா, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சிட்டி சென்டர்ல வீடு எடுத்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் காட்டுக்குள்ள இல்ல சுடுகாட்டு ஓரமா வீடு எடுத்து தங்க வேண்டியதானே? இத பாருமா, நீ தேவையில்லாம பேசுற. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப நீ கார் எடுக்கலனா நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். யோ, கார் எல்லாம் எடுக்க முடியாது. 1 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போ. அவ்வளவு நேரம் தாங்காதுன்னா ஆம்புலன்ஸ கூப்பிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கடுப்படிக்காத, நான் நல்ல மூட்ல இருக்கேன். ஏமா, என்னமா பொண்ணு நீ? சின்ன பொண்ணா இருக்க, என்ன வார்த்தை பேசுற? கார் எடுக்காம ஒரு அடி கூட நகர முடியாது. யார பார்த்து டீ போட்டு பேசுற? நகர விட மாட்டியா? சாக போற வயசுல உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நீங்களா? சேனா, தேவசேனா. நீ என்ன இங்க எதிர்பார்க்கல? நீ இன்னும் திருந்தல? பெரியவரே, என்ன பிரச்சனை? என் வீட்டு முன்னாடி காரை நிறுத்திட்டு பிரச்சனை பண்றாங்க மேடம். இவ்வளவுக்கு அவங்க கிட்ட நான் கோவப்படவே இல்லை. ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி தன்மையா தான் கேட்டேன். அதுக்கு 2 பேரும் வயசுல பெரியவனு கூட பார்க்காம தப்பு தப்பா பேசுறாங்க, அடிக்க வராங்க. யோ, இவங்க என்ன பெரிய ஆளா? இவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? ஏய், வாய மூடு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு மேனஸ் கூட தெரியாது. யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் எனக்கு கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க. என் வேலையே இதுதான் ராஜி. ஆமா, உன் கார் நிக்கிறத பார்த்தா நீ தான் ராங் டைரக்ஷன்ல வந்திருப்ப போல. அது ஒன் வே இல்ல? ஒன்வேதாம்மா. ஆமா ஆமா, பெரிய டிராபிக் இன்ஸ்பெக்டர் இவங்க. ரூல்ஸ் பேச வந்துட்டாங்க. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் உட்காந்து சாவகாசமா ரூல்ஸ் பேசுங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். ரஞ்சி, கிளம்பு. வேலை வெட்டி இல்லாதவங்க தேவையில்லாத வெட்டி நியாயம் பேசுவாங்க. நமக்கு வேலை இருக்கு, வா. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கூட மாறாம அதே திமிரோட தான் இருக்கல்ல? மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஒரு மனுஷன் மாறணும்னா அவன் மனசு மாறணும்.
அவங்களுக்கு கொஞ்சம் வயசானா எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்கன்னு மொத்தம் பொதுவா நினைக்கிறது முட்டாள்தனம் இல்ல? தேவசேனா, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப கால் பண்ணனா 5 நிமிஷத்துல போலீஸ வர வச்சு இந்த ஆள் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட முடியும். நீ கொடுத்த உடனே போலீஸ் தீர்ப்பு எழுதிருமா? அறிவு கெட்டத்தனமா பேசாத. முதல்ல பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இத பாரு, மன்னிப்பு கேட்டேன்னா இதோட விட்டுருவேன். நீ பாட்டு உன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டே இருக்கலாம். இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன கிழிச்சிருவீங்க? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, போங்க. அவ்வளவு திமிரா உனக்கு? மேடம் மேடம் வேணாம் மேடம். எதுக்கு மேடம் வீணா பிரச்சனை? எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம் மேடம். இவங்க கார் நின்னுட்டு போட்டோம், நான் ஆட்டோ பிடிச்சு என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் மேடம். இல்லைங்கய்யா, இவ மன்னிப்பு கேட்டாலே ஒழிய இவளை இங்கேருந்து நகர விட மாட்டேன். இவ மன்னிப்பு கேட்டுட்டு காரை நகர்த்தி உங்களுக்கு வழி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து நகருவா. மன்னிப்பா? நானா? சான்ஸே இல்ல. என்ன வேணா பண்ணிக்கோங்க. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு IPC 268 ராங் வேல, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில ராஷ் டிரைவிங்ல காரை ஓட்டிட்டு வந்ததுக்கு IPC 279, நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுக்கு செக்ஷன் 122 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், தகாத வார்த்தையால பேசினதுக்கு IPC 503, பெரியவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு IPC 506, அட்வொகேட் தேவசேனாவை அடிச்சதுக்கு IPC 323. இப்படி எல்லா செக்ஷன்லயும் உன்னை புக் பண்ணி உள்ள உட்கார வைக்கல, என் பேர் அட்வொகேட் தேவசேனா இல்ல. மேடம் வக்கீலா? யோ பெருசு, மேடம் என்ன ரூட் எடுத்திருக்காங்கன்னு இன்னுமா புரியல? நீ ரிட்டையர்ட் ஆகி செலவு பண்றதுக்கு வழி தெரியாம நிறைய பணம் வச்சிருப்பேன்னு மேடம்க்கு தெரிஞ்சு போச்சு. அதான் என் மேல ஒரு 4 கேஸ போட்டு உன் பணத்தை உருவலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. போப்போ, கூட்டிட்டு போய் நல்லா உக்காந்து என் மேல என்னென்ன கேஸ் போடலான்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ராஜி, பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ போகணும். கேக்கலன்னா நான் சொன்ன செக்ஷன்ல எல்லாம் நானே கேஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால உன் திமிர் பிடிச்ச பேச்ச நானே வைரல் ஆக்குவேன். வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாதபடி பண்ணிடுவேன். என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? என்ன வீடியோ போட போறீங்களா? எடுங்க, போடுங்க. ஐயோ, எனக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தெரியாதுமா. ராஜி, நான் வீடியோ எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. நீ தான் பெரியவர்கிட்ட சூப்பரா பேசிருக்கியே, அது போதாதா? பாப்பா, நீயும் பேசிருக்கியா? அங்க மேல பாரு ராஜி. மேல ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எப்படி வசதி? மன்னிப்பு கேட்டுட்டு சுமூகமா முடிச்சுக்கிறியா, இல்ல சோஷியல் மீடியால ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆக போறியா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10, 9, 8. ராஜிம்மா சாரி தானே, கேட்டுருங்க. 7, 6, 5, 4. சாரி. ஏய், இப்ப நீ கேட்டதுக்கு பேரு சாரியா? ஒழுங்கா நேருக்கு நேர் பெரியவரை பார்த்து உங்களை தப்பா பேசிட்டேன், காரை உங்க கேட்டு முன்னாடி நிறுத்தினது தப்புதான், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, சாரின்னு சொல்லு. கொஞ்சம் பேசிட்டேன், காரை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணிட்டேன். சாரி, இனிமே இப்படி நடக்காது. அம்மா, வக்கீல் மேடத்தை அடிச்சதுக்கு சாரி. சூப்பர் மேடம், சூப்பர்.
காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழு தினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.